அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டால்டன் அட்டாமிக் தியரி. ஸோ இந்த டால்டன் அட்டாமிக் தியரின்றது அட்டாமிக் கெமிஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ரெவால்யூஷனை கொண்டு வந்த தியரி. ஏன் அப்படின்னா ஆட்டம்ன்ற கான்செப்டை ப்ரூவன் பண்றது இந்த டால்டன் அட்டாமிக் தியரி தான். ஆட்டம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டால்டனுக்கு முன்னாடியே டெமோக்ரட்டிஸ் சொன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஆட்டம்னு ஒன்று இருக்கு, ஆனா அது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது, அது என்ன ஷேப்ல இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட மாஸ் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரட்டிஸ் சொல்லியிருந்தாரு. அந்த டெமோக்ரட்டிஸ் எடுத்த அதே கான்செப்டை தான் நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. டெமோக்ரட்டிஸ்க்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் ஒரு 2 பீஸா கட் பண்ணியிருக்காரு. இது எப்படி 2 பீஸா கட் பண்ணதை மறுபடியும் 4 பீஸா கட் பண்ணியிருக்காரு. அந்த 4 பீஸை கட் பண்ணா 8 பீஸ் ஆயிருக்கு. அந்த 8 பீஸ் 16 ஆயிருக்கு. 16 32 ஆயிருக்கு. அது மறுபடியும் கட் பண்ணும்போது 64 ஆயிருக்கு. 64க்கு அப்புறமா அது கட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அது அன்கட்டபிள் பீஸ். அதுக்கு மேல அது கட் பண்ணா நம்மளால அது எண்ணிக்கைக்கு கொண்டு வர முடியாது அப்படின்றது அவருக்குள்ள ஒரு தோணிருக்கு. அப்ப இந்த அன்கட்டபிள் பீஸை என்னன்றாரு, ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியா அந்த 64 பீஸ் ஒவ்வொரு 64ன்றதும் ஒவ்வொரு ஆட்டம், ஒவ்வொரு 64ம் ஒவ்வொரு ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரட்டிஸ் சொல்லியிருந்தாரு. ஆனா ஆட்டம்க்கு ஷேப் கிடையாது, அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, அதுக்கு மாஸ்லாம் கிடையாது, ஆனா ஆட்டம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கான்செப்டை எடுத்து நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா டால்டன். டால்டன்ன்றது ஒரு இங்கிலாந்து கெமிஸ்ட். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் சொன்ன அந்த கான்செப்டுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூவன் பண்றாரு. ஆட்டம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுக்கு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. யாரு? டால்டன். ஜான் டால்டன் சொல்லி இவர் நம்ம சொல்லுவோம். இவர் என்ன பண்ணாரு, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆட்டம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஆட்டம்ன்றது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற ஆட்டம் பல ஆட்டங்கள் சேர்ந்தது தான் இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா மேட்டர்ஸும். மேட்டர்ன்றது நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த பேனாவை ஒரு மேட்டர் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் நீங்க ஒரு மேட்டர்னு எடுத்துக்கலாம். நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது ஒரு மேட்டர். அந்த மேட்டர் பல ஆட்டங்கள் சேர்ந்தது தான் ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஆட்டம்க்கு ஒவ்வொரு ஆட்டமும் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் கொண்டு இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ அதையும் அவர் சொல்றாரு. ஆட்டம்க்கு ஒரு ஷேப் இருக்கு, அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? டால்டன் சொல்றாரு. அப்புறமா என்ன சொல்றாரு, அதே மாதிரி அன்கட்டபிள் பீஸ் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லி டெமோக்ரட்டிஸ் சொல்லியிருந்தார்ல, அது உண்மைதான். ஆட்டம்ன்றது நம்மளால டிஸ்ட்ராய் பண்ண முடியாத ஒரு மிக சிறிய துகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வேலிட் ப்ரூவ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல உங்களால ஆட்டமை டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒன்று உருவாகும். அது பேர் கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ற ஒரு கான்செப்டை இவர் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆட்டம் டிஸ்ட்ராய் ஆகியோ இல்லை கிரியேட் ஆகியோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டம் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஆட்டம்ஸோட ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 4-5 பாயிண்ட்ஸோட இவர் அந்த ஆட்டம்ன்றதுக்கு வேலிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. இப்போ அவர் என்னென்ன சொன்னாரு, டால்டன் என்னென்ன சொன்னாரு அப்படின்றத நாங்க எழுதி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இதை படிச்சிடறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொன்னாரு, ஆல் மேட்டர்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது, ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் விச் கேனாட் பி டிஸ்ட்ராய்ட் ஆர் கிரியேட்டட் இன் தி கெமிக்கல் ரியாக்ஷன். ஆட்டம்ஸ் ஆர் having a identical mass and properties. Atoms combine in a ratio of small whole number. இது 4th point. 5th என்ன சொல்றாரு, the number of atoms in a compound remain constant. ஒரு காம்பவுண்ட்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம ஒவ்வொரு பாயிண்டா இப்போ நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதை மேட்டர்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா, இந்த இங்க் பென், இந்த பேனாக்குள்ள கம்பைன் இது ஒரு உருவாகிறதுக்கு பல ஆட்டம்ஸ் இது உள்ள பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு,
டால்டன் வந்து சொல்றாரு. இதை வந்து நம்ம டெமோக்ரட்டிஸே வந்து அவருக்கு வந்து ஐடியாவே வந்து ஆட்டம்க்கு வந்து அதுதான் இருக்கும். ஆப்பிள் வந்து நீங்க கட் பண்ணியே போனா அது உள்ள நிறைய ஆட்டம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றது. அதான் ஆப்பிளே நீங்க ஒரு மேட்டரா கன்சிடர் பண்ணா அதை நீங்க கட் பண்ணியே போனீங்கன்னா அந்த ஒவ்வொரு கட் பீசஸும் வந்து ஒவ்வொரு ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டால்டன் வந்து சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆட்டம்ன்றது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், ஆட்டம்க்கு ஒரு ஷேப் கொடுக்குறது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள். இன்டிவிசிபிள்ன்றது வந்து டெஸ்ட்ராய்டு, நான் டெஸ்ட்ராய்டு, நம்மளால வந்து அதை வந்து அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு தமிழ்ல அதை சொல்லலாம். இன்டிவிசிபிள் which cannot be destroyed or created in the chemical reaction. கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்மளால ஒரு ஆட்டமை பிரிக்கவும் முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆட்டம்ஸோட ரீஅரேஞ்ச்மெண்டால தான் ஒரு காம்பவுண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இவரே தான் சொல்லியிருப்பாரு. அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இது. ஒரு ஆட்டமை நம்மளால பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்துட்டு 2H2, இது வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், இங்க வந்து 2 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, பிளஸ் O2 ஆக்சிஜன். ஸோ இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 2H2O, இது வந்து காம்பவுண்ட், இது வந்து ஆட்டம், இதுவும் ஆட்டம். இப்போ இங்க 2 ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ காம்பவுண்ட்ற ஒரு வார்த்தை, இது வந்து ஆட்டம் கிடையாது, இது காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். இது காம்பவுண்ட்ன்றது காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். நீங்க வந்து இந்த ஆட்டம்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக காம்பவுண்ட் தான் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு, ஆட்டம்ஸ் ஆர் ஹேவிங் எ ஐடென்டிக்கல் மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடு, ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வந்து நீங்க ஒரு காம்பவுண்ட் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த காம்பவுண்டை வந்து நீங்க என்ன பண்றீங்க, அதுக்குள்ள வந்து நிறைய ஆட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கிற செங்கல் வந்து ஒரு ஆட்டமா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க, மணல் ஒரு ஆட்டமா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க, அது கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க சிமெண்ட் ஒரு ஆட்டமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 ஆட்டமும் சேர்ந்ததுனால தான் நமக்கு ஒரு காம்பவுண்ட், ஒரு வீடு, ஒரு மேட்டர் நமக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உள்ள பிரசன்ட் ஆயிருக்கிற செங்கலை வந்து உங்களால மணல்னு சொல்ல முடியுமா? முடியாது. செங்கலுக்கு தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், மணலுக்கு தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சிமெண்ட்டுக்கும் தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கு. டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு ஒரு மேட்டர் கிடைச்சிருக்கு. மேட்டர் உள்ள நிறைய ஆட்டம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம், ஆனா பிரசன்ட் ஆயிருக்கிற ஆட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸா இருந்தா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸோட இருக்கும். ஒரு மணலை எடுத்து ஒரு செங்கல் எடுக்கிறீங்க, அந்த மணலும் ஒரு புடி மணலும் ஒரு செங்கலும் ஈக்குவல் உங்களால் சொல்ல முடியுமா? ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ செங்கல் வேற, மணல் வேற. அப்போ இங்க பிரசன்ட் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் வேற, ஆக்சிஜன் வேற. ஹைட்ரஜனுக்கு இருக்கிற மாஸ் வந்து ஆக்சிஜனுக்கு இருக்காது. ஆக்சிஜன் எய்தர் அதிகமா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம், ஹைட்ரஜன் அதிகமா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம். ஆனா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாஸோட இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவன் பண்றாரு. எப்படி? தியரிட்டிக்கலா இல்லாம பிராக்டிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. இதுதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றது, ஆட்டம்ஸ் கம்பைன் இன் ஏ ரேஷியோ ஆஃப் ஸ்மால் ஹோல் நம்பர் அப்படின்றாரு. அதாவது இந்த இடத்துல அவரு எப்படி சொல்றாரு, ஒரு ஆட்டம்ன்றது ஸ்மால் ஹோல் நம்பர்ன்றது ஒரு நம்பர், முழுமையான நம்பர், அதாவது ஆஃபா இருக்கக்கூடாது. அரை ஹைட்ரஜனும் அரை ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது அப்படிலாம் கிடையாது. ஒரு எய்தர் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 ஹைட்ரஜனா இருக்கலாம், 4 ஹைட்ரஜனா. நம்பர் வந்து ஹோல் நம்பரா இருக்கணும். 10 ஹைட்ரஜன் கூட இருக்கலாம், ஆனா அரை ஹைட்ரஜனும் அரை ஆக்சிஜனும் சேர்ந்தெல்லாம் உனக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்காது. ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து உனக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கலாம், இல்ல 2 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் கிடைக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஹோல் நம்பரா தான் இருக்கும். இட் cannot be half நம்பரா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ காம்பவுண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அது ஆட்டமா இருக்கும், அந்த ஆட்டம் எல்லாம் கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்டா உருவாகும்.
அந்த காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எடுத்தீங்களோ அவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும், அதை விட அதிகமாலாம் இருக்காது. அதுதான் சொல்லியிருப்பார் ரெண்டாவது பாயிண்ட்ல, இட் cannot be destroyed or created in the chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல உங்களால ஆட்டம்ஸ் வந்து கிரியேட்லாம் பண்ண முடியாது. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நீங்க எடுத்துக்கினீங்களோ ஒரு ரியாக்ஷனுக்கு அவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்லாம் வந்து அந்த ரியாக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அந்த காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம கணக்கு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் மாலிகுலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது எவ்வளவு இருக்கு, இங்க பாருங்க 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாவும் அதுல பிரசன்ட் ஆயிருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அது என்ன நீங்க எடுத்தீங்களோ அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாங்க எழுதாத ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு புது ஆட்டம் எல்லாம் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து சேராது, உருவாகாது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும், இந்த ஆட்டம்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகும், இருக்கிற பொசிஷன்ல இருந்து வேற பொசிஷனுக்கு போகும், வேற பொசிஷன்ல போய் ஒரு காம்பவுண்டை கொடுக்குமே தவிர நீங்க அந்த ரியாக்ஷனுக்கு ஆடே பண்ணாத ஒரு ஆட்டம் வந்து புதுசா உருவாயிருக்கு அப்படின்லாம் கிடையாது, உருவாக வாய்ப்பே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த ஆட்டம்ஸ் வந்து காம்பைன் ஆகி ரீஅரேஞ்ச் ஆகி உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டால்டன் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த டால்டன் அட்டாமிக் தியரியில நிறைய ஃபெயிலியர் இருக்கு. மாடர்ன் அட்டாமிக் தியரி வந்த அப்புறமா இந்த டால்டன் அட்டாமிக் தியரியை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறைய ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டம்ஸை வந்து நம்மளால பிரிக்க முடியாது, அதை வந்து அதுக்கப்புறமா டிவைட் பண்ண முடியாது அப்படின்னது வந்து டால்டன் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து ஆட்டம்ஸ் வந்து பிரிக்க முடியும், அது வந்து ஐசோடோப்ஸாக நம்மளால மாற்ற முடியும். சாரி, ஆட்டம்ஸ் வந்து பிரித்து அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆட்டம் வந்து ஒரே ஒரு ஆட்டம் உள்ள நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கும் அப்படின்றத இவர் சொல்லலை. ஐசோடோப்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், ஓகேவா, டிஃப்ரெண்ட் மாஸோட இருக்கும். ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இவர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் வேலிடாக இருக்கு. ஐசோடோப்ஸ்க்கு வந்து மாஸ் மாறும், ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட மெயின் காம்பவுண்ட், அதாவது மெயின் ஆட்டம் என்னவோ அதோட குழந்தைகள்னு சொல்லலாம் அந்த ஐசோடோப்ஸ்ன்றது. அந்த மெயின் ஆட்டம் வந்து அப்போ அப்படின்னா அதோட குழந்தைங்களுக்கு வெயிட் வேணா மாறும், மாஸ் வேணா மாறும், கண்டிப்பா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறவே மாறாது அப்படின்னு. இப்போ சேம் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் இவரோட பாயிண்ட் வந்து வேலிடா இருக்கா? ஒரு பாயிண்ட் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு ஆட்டமை வந்து நம்மளால டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த பாயிண்ட் இன்னைக்கு வரைக்கும் வேலிடாக தான் இருக்குது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு ஆட்டம் உங்களால் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஆனால் நியூக்ளியர் ரியாக்ஷன் ஒன்று கொண்டு வராங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் ஒரு ஆட்டம் நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணால் அதுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அவருடைய தியரி வந்து ஃபெயிலியர் ஆகுது. இது தவிர நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிக்கோ இல்லை வந்து அட்டாமிக் கெமிஸ்ட்ரிக்கோ ஒரு மிகப்பெரிய அடித்தளம் போட்டு கொடுத்தது எந்த தேரி அப்படின்னா டால்டன் அட்டாமிக் தேரி தான். இந்த தேரி வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஸ்ட்ரகிளில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு மிகப்பெரிய ரெவால்யூஷனை உருவாக்கி விட்டது இந்த டால்டன் அட்டாமிக் தேரி தான். மேபி இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ இருக்கிற வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டால்டனுக்கு இருந்திருந்தாவே டால்டனே அது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.